அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். இது உனக்கே நியாயமாயிருக்கா? வயதுக்கு வந்த 2 பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணுறேன்னு வந்து நிற்கிற. வீட்டோட மூத்த பிள்ளையாக இருந்து 2 தங்கச்சிகளுக்கும் திருமணம் முடித்து வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்பது கூட உனக்கு தெரியவில்லையா? உன்னோட அப்பா இறந்து போன பிறகு உன்னை படிக்க வைப்பதற்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது அனைத்தும் தெரிந்திருந்தும் படித்து முடித்த உடனேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வந்து நிற்கிறாயே. இந்த வீட்டின் கடமைகளை நீ சுமப்பாய் என்று நான் நினைத்தேனே என்று கண்ணீர் வடித்தார் மீனாட்சி. அம்மா, ஒன்றுமே இல்லாத விஷயத்தை எதுக்காக பெருசாக்குற? நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டை விட்டு போயிட போகிறேனா? பக்கத்து ஊரில் தானே இருக்க போகிறேன். ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்துக்க போகிறேன். இந்த வீட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய போகிறேன். தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேனா என்றான் சதீஷ். டே, கல்யாண வயசில் பொண்ணு இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணுனா ஊருக்குள்ளே என்னடா பேசுவாங்க? சின்னவ தேன்மொழி படிச்சுக்கிட்டு இருக்கு. பெரியவ கண்மணி இன்னும் 2 மாதத்தில் படிப்பு முடிச்சிடுவா. அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்காமல் நீ கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் அது சாதாரண விஷயமா என்றார். அம்மா, நான் காதலிக்கிற பொண்ணு வீட்டில் உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு வேற வழி தெரியலம்மா என்றான். அம்மா, அண்ணன் தான் அவ்வளவு சொல்லுதில்ல, கல்யாணம் பண்ணட்டும், எங்களை பற்றி நீ கவலைப்படாதே. அண்ணன் சொன்ன மாதிரி பக்கத்து ஊரில் தானே இருக்க போகுது. சந்தோஷமாக கல்யாணத்தை முடிக்கட்டும் என்றாள் கண்மணி. மேலும் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிவை என்று நான் உங்ககிட்ட கேட்டேனா என்றாள் கண்மணி. மனதில் இருந்த மிகப்பெரிய தயக்கத்தோடு கண்மணியை பார்த்து கொண்டே சரி என தலையாட்டினார் மீனாட்சி. சதீஷ் காதலித்து வரக்கூடிய நிரஞ்சனாவின் பெற்றோரிடம் சென்று பேசினான். அவர்களோ, தம்பி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, கஷ்டம் தெரியாமல் வளர்த்திருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. 2 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், உங்கள் அம்மாவையும் பார்த்துக்கணும், அத்தனை பேருக்கும் சமையல் பண்ணி வீட்டு வேலைகள் செஞ்சு என் பிள்ளை கஷ்டப்படுவதை என்னால் தாங்க முடியாது. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தன வந்துடணும் என்றார் நிரஞ்சனாவின் அப்பா பரமசிவம். நான் எல்லாத்தையும் வீட்டில் பேசிட்டேன், அவங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் சரின்னு சொல்லலாம், கல்யாண வேலைகள் ஆரம்பித்து விடலாம் என்றான் சதீஷ். நான் எதுக்கும் நிரஞ்சனா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் என்றவர் நிரஞ்சனா என்று அழைத்தார். உள்ளே இருந்து வெளியே வந்தவளை பார்த்து, என்னம்மா, உனக்கு சம்மதமா என்றார். அப்பா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 4 வீடு பார்த்துட்டே வந்துட்டோம். இன்னும் ஒன்றும் செட் ஆகலை. திருமணத்துக்கு முன்னாடியே வீட்டை பார்த்து அங்கே வேண்டிய வசதிகள் எல்லாத்தையும் செய்வதாக சொல்லியிருக்கிறார் சதீஷ் என்றாள். சரிம்மா, உன்னோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். பொண்ணு பார்க்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. அவங்கக்கிட்டையும் பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிடலாம். நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை முடித்து விடுவோம் என்றார் பரமசிவம். சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பினான் சதீஷ். 2 மாதங்களிலே அவனுடைய திருமணம் நடந்து முடிந்தது. திருமணமான பிறகு வாரந்தோறும் அம்மா வீட்டிற்கு வந்து அவர்களை பார்த்து கொள்வது, அவர்களுக்கு வேண்டியவைகளை வாங்கி கொடுத்து விட்டு செல்வது, வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்து செல்வது என்று பொறுப்பாக நடந்து கொண்டான் சதீஷ். அம்மா, அண்ணன் கல்யாணம் ஆன பிறகு நம்மளையெல்லாம் அனாதையாக விட்டுடும், நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாகிவிடும் என்று புலம்பிக் கொண்டிருந்தாயே. இப்போ பாரு, கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம எல்லோரையும் வந்து எப்படி பார்த்து கொள்கிறது என்றாள் தேன்மொழி. எனக்கு என் பையன் மேலே எந்த சந்தேகமும் இல்லை. புதுசாக வர்றவங்க ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணுனா அவனால் என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் நான் இப்போதைக்கு திருமணம் வேணாம்னு சொன்னேன். பரவாயில்லை, நிரஞ்சனா நல்ல பிள்ளையாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்குது. அந்த கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும் என்றார் மீனாட்சி. தேன்மொழி பள்ளி படிப்பை படித்து முடித்தாள். மீனாட்சியும் கண்மணியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தேன்மொழி விருப்பப்படியே அவளை இன்ஜினியரிங் சேர்த்து படிக்க வைப்பதற்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் கண்மணி. சதீஷிடம், தம்பி, தேன்மொழியை இன்ஜினியரிங் சேர்க்கணும், அவளும் அதை தான் விருப்பப்படுகிறாள் என்றார். எப்படியும் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போறா, எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி இன்ஜினியரிங் படிக்கணும்? ஏதாவது ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்து படித்தா போதாதா என்றான் சதீஷ். டே, என்னடா பேசுகிற? அவள் படித்து வேலைக்கு போகணும்னு விருப்பப்படுறா, படிச்சுட்டு போகட்டுமே என்றார் மீனாட்சி.
அம்மா, நீ ஈஸியாக சொல்லிடுவ, ஆனால் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? எவ்வளவு பணம் தேவைப்படும் தெரியுமா என்றான். டே, அதுக்குத்தான் உன்னை கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வைத்து நல்ல வேலையில் கை நிறைய சம்பளம் வாங்கும் அளவிற்கு வளர்த்திருக்கிறேன். அப்புறம் என்னடா கஷ்டம் இருக்க போகுது என்றார். அம்மா, நான் என்னோட குடும்பத்தையும் பார்க்கணும்ல. வீட்டு வாடகை, வீட்டோட செலவு எல்லாத்தையும் நான் கணக்கு பண்ணணும்ல. என் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியுமா? என்னை நம்பி ஒருத்தி வந்திருக்கா, அவகிட்டையும் கேட்கணும்ல என்றான். இப்படியெல்லாம் நடக்கும்னு தான் அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணணும்னு வந்து நிற்கும்போது வேணாம்னு சொன்னேன். பாத்தியா, படிக்க வைக்கிறதுக்கே யோசிக்கிற. நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன சொல்ல போறியோ. என் உடம்புல தெம்பு இருந்தா நானே வேலைக்கு போய் என் பிள்ளைகளை படிக்க வைத்து விடுவேன். உன்னை படிக்க வைத்து ஆளாக்கவே என் உடம்புல இருந்த சக்தியெல்லாம் போயிடுச்சு என்று அழத் தொடங்கினார் மீனாட்சி. எதுக்கெடுத்தாலும் அழாதம்மா, நான் தேன்மொழிக்கிட்ட பேசிக்கிறேன் என்றான் சதீஷ். அவகிட்ட என்னடா பேச போற? நீ அவகிட்ட ஒன்றும் பேச வேணாம். போய் உன் பொண்டாட்டி என்ன சொல்கிறாளோ அதையே கேளு என்று கத்தினார். கண்மணி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அண்ணா, நீ போ, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் என்றாள். அம்மா கிட்ட பேசி நல்லா புரியவை என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு சொல்லி தான் அன்னைக்கே திருமணம் பண்ண வேணான்னு சொன்னேன். எவ்வளவு சுயநலமாக பேசிட்டு போறான்னு பாரு. பெண் பிள்ளை படித்து என்ன செய்ய போகிறது என்று கேட்கிறான். உங்கள் அப்பா செத்த உடனே இவனை கொண்டு போய் ஏதாவது கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டு சம்பாதிச்சுட்டு வாடான்னு சொல்லி இருக்கணும். படிக்க வச்சேன் பாரு என்று புலம்பினார். அம்மா, விடுமா, அதையே ஏன் பேசிகிட்டு இருக்க? அண்ணன் நல்லா இருந்தா இருக்கட்டும். நான் தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். தேன்மொழியை படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்றாள் கண்மணி. உனக்கு இருக்க இந்த நல்ல எண்ணம் கூட அவனுக்கு இல்லாமல் போச்சேம்மா என்று அழுதார் மீனாட்சி. சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதம்மா, ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் எங்கள் ஆஃபீஸில் சொல்லி கடன் வாங்கி தேன்மொழியை படிக்க வைக்கிறேன் என்றாள் கண்மணி. அவள் சொன்னபடியே அலுவலகத்தில் பேசி கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாள். தேன்மொழி கல்லூரியில் சேர்ந்தாள். நல்லபடியாக படிக்க ஆரம்பித்தாள். அலுவலகத்தில் பெற்ற கடனை அடைக்க வேண்டிய நிர்பந்தம், வேலையில் முழு கவனத்தோடு திறம்பட செயல்பட்டு கொண்டிருந்தாள் கண்மணி. வீட்டில் ஏற்பட்ட மனக்கசப்பால் வீட்டிற்கு வருவதையே தவிர்த்தான் சதீஷ். வீட்டு செலவுகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லாமல் போனது. முழுக்க முழுக்க அவனது மனைவியின் கட்டுப்பாட்டுக்குள் அவன் செயல்பாடுகள் மாறிப்போயின. நாட்கள் வேகமாக செல்ல துவங்கியது. திருவிழாவிற்கு வந்திருந்த உறவினர்கள் மீனாட்சியின் வீட்டிற்கு வந்தனர். எதற்காக வந்திருப்பார்கள் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார் மீனாட்சி. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நம்ம லக்ஷ்மி தெரியும்ல, அவனோட மகன் சுந்தருக்கு உன்னோட பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு, உங்ககிட்ட கேட்டு பார்க்க சொன்னாங்க. திருவிழாவிற்கு வந்திருக்கும் போது அப்படியே அதையும் பேசிட்டு போகலாம்னு வந்தேன் என்றார் தூரத்து உறவினர் செண்பகம். செண்பகம், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமையில் நான் இல்லை. என்னோட குடும்ப சூழ்நிலை இந்த ஊருக்கே தெரியுமே. சுயநலத்துக்கே அடையாளமாக என் மகன் என் குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு போயிட்டான். என்னோட மூத்த பொண்ணு கண்மணி தான் இந்த குடும்பத்தையே தாங்கிட்டு இருக்கா. எந்த முடிவாக இருந்தாலும் இந்த குடும்பத்தில் அவதான் எடுக்கணும் என்றார் மீனாட்சி. நீ ஏன் கல்யாணத்தை பற்றி கவலைப்படுற? அவங்களே அவங்க செலவில் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. நகை என்ன சேர்த்து வச்சிருக்கியோ அதை போட்டால் போதும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது எதுக்கு வீணாக்கணும்? நல்லா யோசிச்சு பார்த்து உன் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லு. கல்யாணமே பண்ணாமல் எவ்வளவு நாள் இப்படியே இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சென்றார் செண்பகம். வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த கண்மணியிடம் திருமணத்தை பற்றி பேசினார் மீனாட்சி. என்னம்மா பேசுகிற? அலுவலகத்தில் வாங்கின கடனை யார் கற்றது? 2 வருஷம் படிப்பு முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 வருஷம் அவளை யார் படிக்க வைக்கிறது? குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு திருமணம் தான் இப்போ முக்கியமா? வேலையை பாருமா என்றாள். இல்லடி, நல்ல சம்பந்தமாக இருக்கு. லக்ஷ்மியும் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், அதனால தான் யோசிக்கிறேன் என்றார். யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, வேலையை பாரு என்றாள் கண்மணி. ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்திற்கு மேலாக உழைத்துவிட்டு களைப்பாக வீட்டிற்கு வந்து சேருவாள் கண்மணி. வீட்டிற்கு வந்த பிறகும் சின்ன சின்ன வேலைகள் அவளுக்காக காத்து கொண்டிருந்தது. தேன்மொழி படிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தாள். அக்காவுக்கு வீட்டு வேலைகளிலும் உதவி செய்தாள். அக்காவின் தியாகத்தை முழுவதுமாக உணர்ந்திருந்த தேன்மொழி நல்லபடியாக படித்து முடித்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்திருந்தாள். ஆனாலும் அவளுடைய வயது அவளுக்கு சோதனையை கொண்டு வந்து கொடுத்தது.
உடன்பயிலும் மாணவன் ஒருவன் தேன்மொழியை காதலிப்பதாக சொன்னான். முதலில் தன்னுடைய லட்சியமும் குறிக்கோளுமே முக்கியம் என்று எதிலும் கவனம் செலுத்தாமல் படிப்பதில் மட்டும் கவனத்தை செலுத்தினாள் தேன்மொழி. ஆனாலும் நாளடைவில் அவள் காதல் உணர்வுகளுக்குள் வீழ்ந்தாள். படிப்பில் கவனம் குறைந்தது. அலுவலகத்தில் மிகப்பெரிய இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டாள் கண்மணி. அலுவலகத்தில் உடன் பணியாற்றிய திருமணம் முடிந்த ஒருவன் கண்மணியிடம் தவறான முறையில் நடக்க முயன்றான். ஒவ்வொரு முறையும் அவனிடமிருந்து வரக்கூடிய தொந்தரவுகளை சகித்து கொண்டு தொடர்ந்து வேலையில் கவனம் செலுத்தினாள். ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வந்து சோர்வாக உட்காரும் கண்மணியை பார்த்து, என்னம்மா வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா? நான் வேணா பழையபடி வேலைக்கு போகவா என்று கேட்பார் மீனாட்சி. அவரிடம் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் தனக்குள்ளாகவே அனைத்தையும் மறைத்து, ஒண்ணுமில்லம்மா, போயிட்டு வர்ற அலுப்புதான் என்று சமாளித்தாள். அன்று அவன் நேரடியாகவே என்னுடன் ஹோட்டல் அறைக்கு வருகிறாயா என்று கேட்க, அவனுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தவள் அலுவலக முதலாளியிடம் முறையிட முடிவு செய்தாள். ஆனால் இதற்கு முன் அவன் மீது கொடுத்த புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. முதலாளியும் அவனுக்கு ஆதரவாகவே செயல்படுவார் என்று அவளுடன் பணிபுரிந்த சக பெண் ஊழியர்கள் தெரிவித்ததால் அவள் சற்று தடுமாறினாள். அலுவலகத்தில் வாங்கியிருந்த கடன் 3 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு அலுவலகத்திலிருந்து வெளியேறினாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு முதலாளியிடம் சென்று பேசினாள். என்னம்மா, திடீர்னு என்னை பார்க்கணுன்னு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா என்றார் முதலாளி. ஆமாம் சார், நம்ம அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கார்த்திக் ரொம்ப தப்பான முறையில் நடந்து கொள்கிறார். அவருடைய பேச்சும் ரொம்ப தப்பாகவே இருக்கு என்றாள் கண்மணி. அவளுடைய குரலில் ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது. இதற்கு அவரிடமிருந்து எப்படிப்பட்ட எதிர்வினை இருக்கும் என்ற தயக்கம் அவள் குரலில் தெரிவதை உணர்ந்தார் முதலாளி. ஏமா, என்னோட அலுவலகத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதை சொல்றதுக்கு எதுக்குமா இவ்வளவு தயங்குற என்றார் முதலாளி. இல்லை, ஏற்கனவே அவர் மேலே இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன் என்று தயங்கி தயங்கி சொன்னாள் கண்மணி. நீ சொல்றது உண்மைதான். அவனோட குடும்பத்தை கூப்பிட்டு நேரடியாகவே நான் எச்சரிக்கை பண்ணிட்டேன். அப்புறமும் அவன் திருந்தலைனா என்ன பண்ணுறது? வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து கம்பெனிக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் கடுமையாக உழைச்சிட்ருக்கியே, உன்கிட்ட வந்து வேலையை காட்டியிருக்கானே, அவனை இதுக்கு மேலே அலுவலகத்தில் வைத்திருந்தால் என்னோட அலுவலகத்தின் நட்பெயரே கெட்டு போயிடும். 100கணக்கான பேர் வேலை பார்க்கிற இடத்துல இந்த ஒரு நாய் மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி? இனியும் பாவம் பார்க்க முடியாது. நீ போ என்று சொல்லி அனுப்பினார். அவருடைய குரலில் இருந்த உறுதி அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தது. இனிமேல் அவனிடமிருந்து எந்த தொந்தரவும் இருக்காது என்பது மட்டும் அவளுக்கு உறுதியாக தெரிந்தது. 2 நாட்கள் கார்த்திக் வேலைக்கு வரவில்லை. அவன் வேலையிலிருந்து தூக்கி எறியப்பட்டதாக தகவல் கிடைத்தது. மனம் முழுக்க இருந்த பாரம் கொஞ்சம் குறைந்தது. நிம்மதியாக வேலை செய்ய தொடங்கினாள். அவள் மட்டுமல்ல, அந்த அலுவலகத்தில் இருந்த அத்தனை பெண்களும் நிம்மதியாக வேலை செய்ய ஆரம்பித்தனர். அன்று மாலை கொஞ்சம் நிம்மதியாக வீடு வந்து சேர்ந்த கண்மணிக்கு மற்றும் ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் மீனாட்சி. வீட்டிற்குள் வரும்போதே அம்மா அழுது கொண்டிருப்பதை பார்த்த கண்மணி பதறிப்போய், அம்மா, எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். அந்த கருமத்தை என் வாயால் எப்படி சொல்ல? நீ கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புனா இவ போய் காதல் பண்ணிட்டு வந்து நிற்கிறா. காதல்னா கூட பரவாயில்லை, எவனோ ஒருத்தங்கிட்ட கெட்டு போய் வந்து நிற்கிறா. வயிற்றுல பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கா என்றார். என்ன செய்யலாம் என்று தீவிரமாக யோசித்தாள் கண்மணி. அழுது எந்த புண்ணியமும் இல்லை என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. தேன்மொழியை அழைத்து பேசினாள். அவர் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக சொன்னாள் தேன்மொழி. தனியாகவே சென்று தேன்மொழி காதலிப்பதாக சொன்ன பிரகாஷ் வீட்டிற்கு சென்று பேசினாள். அவனுடைய பெற்றோர்கள் 2 பேருமே காதலிக்கிறதா சொல்கிறாங்க. செய்யக்கூடாத தப்பையெல்லாம் செஞ்சுட்டு வந்து என் மகன் நிற்கிறான். எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதில் எந்த கஷ்டமும் இல்லை. 2 பேருமே நல்லா படிக்கிறவங்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை உறுதியாக கிடைத்துவிடும். 2 மாதத்தில் படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடித்து விடுவோம் என்றார். என்ன சொல்வார்களோ என்ற எண்ணத்தோடு வந்த கண்மணிக்கு பாதி உயிர் திரும்பி வந்தது. நல்லது, ஆனால் கல்யாணத்தை அவ்வளவு நாள் தள்ளி போட முடியாது. இப்போவே தேன்மொழி கர்ப்பமாக இருக்கா என்றாள் கண்மணி. இந்த காலத்து பிள்ளைகளை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவே என்னுடைய முடிவு என்றார் பிரகாஷின் அப்பா.
அடுத்த முகூர்த்தத்தில் ஒரு கோவிலில் வைத்து காதும் காதும் வைத்த மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடுவோம் என்றாள் கண்மணி. எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்றார். அதை சற்றும் எதிர்பார்க்காத கண்மணி ஆடிப்போனாள். என்னுடைய குடும்ப கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இவன் இப்படி அவசரப்பட்டு வந்து நிற்கிறான். சரி, நடந்தது நடந்து போச்சு. உங்களுடைய பொண்ணுக்கு நீங்கள் 40 பவுன் நகை போடணும் என்றார். ஐயா, எங்களால் அவ்வளவு நகைகள் எல்லாம் போட முடியாது. எங்களோட கஷ்டத்தில் அவளை நல்லபடியாக படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருந்தது. இவ்வளவு பவுனுக்கு நாங்கள் எங்கே போவோம் என்றாள். எவ்வளவு போடுவீங்க என்று கேட்டார். வீட்டில் இருக்கும் 10 பவுன் நகை அவளுக்கு தெரியும். கூடுதலாக 10 பவுன் எங்காவது கடன் வாங்கி ரெடி பண்ணி திருமணத்தை முடித்து விடுவோம் என்று நினைத்து 20 பவுன் போடுவதாக சொன்னாள். அவர் தன் மனைவியை திரும்பி பார்த்துவிட்டு, என்னம்மா 40 பவுன் சொன்னா நீ 20 பவுன் சொல்றியே என்று கேட்டார். நீங்கள் பெரிய குடும்பம்தான். அவங்க காதலிச்சதோடு நின்று இருந்தா நான் இப்படி வந்து உங்ககிட்ட கல்யாணத்தை பற்றி பேசியிருக்க மாட்டேன். நிலைமை கைமீறி போயிடுச்சு என்றாள் கண்மணி. சற்று யோசித்தவர், சரிம்மா, திருமணத்தை முடித்து விடுவோம் என்றார். வீட்டிற்கு வந்து தன்னுடைய அம்மாவிடம் திருமணம் பேசி முடித்ததை சொன்னாள் கண்மணி. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? உன்னோட கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்ச நகை, அதை தூக்கி அவளுக்கு போடுறேன்னு சொல்கிற? அதுவும் இல்லாமல் இன்னும் 10 பவுன் கடன் வாங்கி அந்த கடனை எப்போ கட்டி முடிக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் களைச்சிட்டு வந்துடு. அந்த பாவத்தை மட்டும்தான் நம்மளால் இப்போதைக்கு செய்ய முடியும் என்றார் மீனாட்சி. நீ கொஞ்சம் அமைதியாக இருமா. நான் தான் எல்லாத்தையும் நல்லபடியாக பேசி முடிச்சிட்டேன்ல. அவள் கல்யாணம் முடியட்டும் என்றாள் கண்மணி. உன்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருடி. இவளும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. குடும்பத்துக்காக உழைச்சி ஓஞ்சு போய் நிற்கிறியே, உனக்கு கஷ்டமாக இல்லையா? அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுனா உன்னை யாரடி கல்யாணம் பண்ணிக்குவா என்று அழுதார் மீனாட்சி. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தேன்மொழியோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியட்டும். அது மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்கு என்று சொல்லிவிட்டு திருமணத்திற்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். தனக்கு தெரிந்தவர்களிடம் கடனை வாங்கி நகைகளை தயார் செய்து திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடித்தாள். தேன்மொழி தன் அக்காவின் தியாகத்தை மறக்கவில்லை. தன்னுடைய ஊதியத்தில் பாதியை அக்காவிற்கு அனுப்புவதை கடமையாக கொண்டிருந்தாள். அவளிடமிருந்து வந்த பணம் அவள் வாங்கிய கடனை அடைப்பதற்கு உதவியாக இருந்தது. சுயநலமே உருவாக மாறியிருந்த அவருடைய மகன் முழுக்க முழுக்க தன் மனைவியின் கட்டுப்பாட்டிலும் மனைவியின் குடும்பத்தார் கட்டுப்பாட்டிலும் மிகப்பெரிய தர்ம சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்தான். தான் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைப்பதாக உணர்ந்திருந்தான். ஆனாலும் அவனால் அந்த சூழலில் இருந்து வெளிவர முடியவில்லை. தேன்மொழிக்கு திருமணம் முடிந்த 3 மாதங்களுக்கு பிறகு ஏற்கனவே வீட்டிற்கு வந்த செண்பகம் மீண்டும் மீனாட்சியை பார்ப்பதற்காக வந்தார். என்ன செண்பகம், எதுக்காக வந்திருக்க? ஏதாவது நல்ல விஷயமா என்று படபடக்க கேட்டார் மீனாட்சி. ஆமாம் மீனாட்சி, ஏற்கனவே நான் உங்ககிட்ட வந்து பேசினது தான். லக்ஷ்மி மகனுக்கு 2 வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றும் அமையலை. அவனும் பார்க்குற பொண்ணையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அதனால் மறுபடியும் ஒரு முறை கேட்டு பாருங்கன்னு லக்ஷ்மி சொல்லிச்சு. அதுக்காக தான் வந்தேன் என்றார் செண்பகம். நானே அவளுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்க. ஆனால் பணம் நகை எதுவுமே இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அழுதார் மீனாட்சி. அதெல்லாம் கவலைப்படாதே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு லட்சுமி. உன் பொண்ணு சம்மதிச்சா மட்டும் போதும் என்றார். செண்பகம், எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா? என் மக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. நீ இங்கேயே இருந்து அவகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி இந்த திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் என்றார். அக்கா, இவ்வளவுதானே, இதை கூட செய்ய மாட்டேனா என்றார் செண்பகம். கண்மணி வேலை விட்டு வீட்டுக்கு வர வீட்டுக்குள் செண்பகம் உட்கார்ந்திருப்பதை பார்த்து வாங்க என்று சொல்லிவிட்டு நாற்காலியில் அமர்ந்தாள் கண்மணி. திருமணம் பற்றிய விஷயத்தை கண்மணியிடம் சொல்ல, நீங்கள் சொல்கிற அந்த லக்ஷ்மியோட மகன் என்னை நேரில் பார்த்து பேசினாரு. நான் அவர்கிட்ட சம்மதம்னு சொல்லிட்டேன் என்றாள் கண்மணி. மீனாட்சி கண்மணியை கட்டிக்கொண்டு அழுதார். கண்மணியின் திருமணம் நடந்து முடிந்தது. தன் மகள் வாழ்வில் நல்லதொரு ஆரம்பம் ஏற்பட்டதை நினைத்து கண் கலங்கினார் மீனாட்சி. அம்மாவை தவிக்க விட்டு செல்கிறோமே என்ற பரிதவிப்பில் மீனாட்சியை கட்டிக்கொண்டு அழுதாள் கண்மணி. உயர்ந்த உள்ளம் கொண்ட கண்மணியின் வாழ்க்கையில் அனைத்து நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாகவே மாற துவங்கியது. கண்மணி தன்னுடைய அலுவலகத்தில் பதவி உயர்வு பெற்றாள்.
தன்னுடைய கணவனோடு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.